இயேசுவோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறது அமிர்தம் எபினேசர் பிரதர், மிராக்கிள் ஃபேத் மினிஸ்ட்ரீஸோட ஃபவுண்டர். ஸோ இந்த நாளில் பிரதர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டத்தை விடையும் கர்த்தருடைய திட்டம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால ரெண்டு பேருமே எங்களுடைய பர்சனல் அஜெண்டாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு கடவுளுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாலிபர்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவிதம் ஜீவிக்கிறது எப்படி இந்த காலத்துல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற டாபிக்ல நாங்க கலந்துரையாட போறோம். ஆவியானவர் தாமே நம்ம மத்தியில இருந்து இதை நிறைவா ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிற முழு விசுவாசத்தோடு நாங்க இருக்கோம். அமிர்தம் எபினேசர் பிரதர், மாலை வணக்கங்கள். பிரேஸ் தி லார்ட். நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போற இந்த டாபிக் குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? இது வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா நான் வந்து இந்த வாலிபர்களை குறித்து கடந்த ஒரு 3 வருடங்கள் எனக்கு அந்த பாரம் இருந்தது. ஏன்னா எனக்கும் ஒரு மகா இருக்கிறா, 12th படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வாலிப பிள்ளைங்களை குறித்து எனக்குள்ள ஒரு வேடன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஓகே, நானும் வாலிப பிள்ளைங்களுக்கு மத்தியில தான் வந்து டீச் பண்றேன். ஐ டீச் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கும் 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. ஒன் இஸ் அ டாக்டர், எல்டர் ஒன் இஸ் அ டாக்டர். பிரதருக்கு நல்லா தெரியும் என்னோட குடும்பத்தை. யங்கர் ஒன் இஸ் அன் என்ஜினியர். 2 பேருமே வாலிப பசங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க எவ்வளவு பெருசானாலும் நமக்கு குழந்தைங்க தானே பிரதர், இல்லையா? அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் growthக்கு சீலிங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவே கிடையாது. 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் ஸ்பிரிச்சுவலா நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். சாகுற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வளர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை, புத்திமதிகளை, வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள ஒரு களஞ்சியம் மாதிரி வந்துகிட்டே தானே இருக்கு பிரதர். சோ நான் என்னோட வழியில எனக்கு இறைவன் இட்ட பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க வழியில அதை எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க பிரதர். கண்டிப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை. அற்புத விசுவாச ஊழியங்கள் மிராக்கிள் ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிபர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு என் அன்போடு கூட அழைத்த சிஸ்டர் ட்ரீசா சேவியர் அவங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் மத்தியில் நாங்கள் நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் வாலிபர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அதாவது ஒரு தாய் வீட்டிலிருந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவங்க போகிற வரைக்கும் பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து தாய் தகப்பனுடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்கக்கூடாதபடி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்லையா? இன்னைக்கு நிறைய பாருங்க சிஸ்டர், இன்னைக்கு தாய் தகப்பனை பார்த்தாலே வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகுது. ஏதோ ஒரு பகையாளியை பாக்குற மாதிரி, ஏதோ ஒரு கொலைக்காரனை பாக்குற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வாலிப தம்பிமாருங்க தங்கைமாருங்க இருக்கிறாங்க. உண்மைதான் பிரதர். அதாவது சொல்றோம் இல்லையா, விதை வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட்டாதான் விதை முளைக்கும் பிரதர். ஆனா கலை அந்த மாதிரி இல்லை. நம்ம விதைக்கவும் தேவையில்லை, நம்ம தண்ணி ஊற்றவும் தேவையில்லை, அதுவா முளைக்கும். அந்த மாதிரி இந்த துர்போதனை கொடுக்குற நண்பர்கள், இது பண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாரு, அது ஜாலியா இருக்கும்னு சொல்ற நண்பர்களுடைய அந்த கலை போன்ற அறிவுரைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு. ஆனா பெற்றோர் கொடுக்குற அந்த விதை போன்ற நல்ல ஆலோசனைகள் அவங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. அதாவது அடிப்படையில இந்த ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப லேசியா, அந்த அந்த பிசாசானவன் வந்து பிள்ளைங்களை எல்லாம் லேசியா தான் வச்சிருக்கான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. இது இங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. பிரசங்கில 11ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், நம்ம வந்து இள வயதினுடைய எல்லா காரியங்களும் மாயதான்.
மாயை. இளவயதினுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு மாயமான காரியமா இருக்குது. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 11:8 விதமாய் சொல்கிறது, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் என்ன பண்ணணுமா, அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிரம் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே அப்படின்னு சொல்லி பிரசங்கி எவ்வளவு அழகா சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நான் எனக்கு டைம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி நம்ம பிரசங்கிக்கணுமோ பிரதர், அதே மாதிரி டைம் இருந்தாலும் இல்லைனாலும் வேதத்தை நம்ம வாசிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நமக்கு பிடிச்சமான ஒரு உணவு இருந்தா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? பிரியாணி, நல்லா சுட சுட பிரியாணி இருக்கு அப்படின்னா அந்த பிரியாணிய நம்ம பார்த்து சும்மா இருப்போமா? நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்லா திம்முன்னு ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு பாயாசம், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு டெசர்ட் வந்ததுன்னா அதுக்கு இடம் ஒதுக்குறோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒதுக்குற மாதிரி தான் நம்ம இறைவனுடைய வார்த்தைக்கும் நேரம் ஒதுக்கிதான் ஆகணும். அது தேனிலும் மதுரமானது. தேனிலும் மதுரமானது இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கும்போது தேனிலும் மதுரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா. நம்ம அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கை நான் ரொம்ப பரபரன்னு போயிட்டு இருக்க வாழ்க்கை தான் பிரதர். காலையில எந்திரிச்சேன், நான் காலேஜ்க்கு ரெடி ஆகணும். லோயலால நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் என்னுடைய மேஜரு. ஸோ நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங் அப்படின்னு. அப்போ லைஃபே நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங்னா பைபிள், வேதம், all our life it keeps teaching us இல்லையா? ஸோ எனக்கு உட்கார்ந்து படிக்க நேரம் இல்லைனாலும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஆடியோ பைபிளை படிக்க வேண்டியதை நிச்சயமா ரீட் பண்ணணும். ரீடிங்க்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. பட் அது போக நம்ம சில நேரத்தில் பல காரியங்களை குறித்து சிந்திச்சுட்டு வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு ஆடியோ பைபிளை ப்ளே பண்ணிக்கிட்டே அந்த நாளின் வேலைகளை செய்யறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் பிரதர். ஸோ அதை நம்ம கேட்க 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 நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரமை போல வாய்க்கும். சோ நம்ம அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற வாலிப பிள்ளைங்க கிட்ட தேவ வார்த்தையை கொண்டு போக முடியுது. நம்ம கிட்டயே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி பிரதர் பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுல பாருங்க, இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இன்னைக்கு ஒரு வீடு அழுக்கா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை நம்ம வர்ணம் பூசி, நமக்கு பிடிச்ச கலர் வர்ணம் பூசி அந்த வீட்டை நம்ம அலங்காரம் செய்யறோம் இல்லையா? இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், ஒரு பிளேட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பவுலா இருக்கட்டும், அது அசுத்தமா இருந்தா நம்ம வாஷ் பண்ணி நம்ம அதை உபயோகப்படுத்துறோம். அதே போல வாலிப பிள்ளைங்க, அதாவது வாலிப தம்பிமாங்க, வாலிப பிள்ளைங்க அவங்களுடைய வழிய, அவங்களுடைய வாழ்க்கைய எதனால சுத்தம் பண்ண முடியும் பாருங்க. அழகா ஆண்டு வார்த்தை கொடுக்கிறாரு. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே அப்படின்னு தாவீதின் சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு. ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை இல்ல? ஒரு நல்ல நண்பனோட இருப்பதனால என் வாழ்க்கை மேம்பட்டுடுமா? பெற்றோரோட இருக்கிறதால, அவங்க வார்த்தைகளை கேட்கறதால மாத்திரம் என்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிருமா அப்படின்னா அது எல்லாத்தையும் விட உண்மையிலேயே கனி கொடுக்கக்கூடிய வலுவான வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள். சோ ஒரு நண்பனாவே இருந்தாலும் நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இறைவனோட வார்த்தைகளுக்கு நேரா அவன் டைரக்ட் பண்ணாலே போதும் பிரதர். திஸ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா? பெற்றோர் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இறைவனுடைய வார்த்தையோட பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க போனாலும் இந்த இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல பிரதர், எந்த ஷாக்கும் இல்லாம நம்ம இருக்கோம்னா காரணம் என்ன? அந்த இன்சுலேஷன் டேப்னாலதான் போட்டிருக்கோம் இல்லையா? சோ நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற இறை விசுவாசம், ஃபெய்த் அப்படிங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில உள்ள இன்சுலேஷன் டேப். இதை பேரண்ட்ஸ்
சொத்து சேர்த்து வைக்கிறேன், நல்ல படிப்பு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அப்படி அதெல்லாம் விட தாண்டி என் பிள்ளைகளுக்கு நல்ல இறை விசுவாசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கத்து கொடுத்த ஞானமுள்ள பெற்றோரா அவங்க மாறிடுறாங்க பிரதர். ஸோ நீங்க வந்து வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்குற செய்தி எத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோரை வந்து உங்களால சந்திக்க முடியுது பிரதர்? அந்த மாதிரி பெற்றோருக்கு நல்ல ஆலோசனை உங்களால சொல்ல முடியுதா? நான் கொடுத்துருக்குறேன். நான் வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது நான் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கோயம்புத்தூர்ல என்னுடைய சகோதரி எனக்கு பெரியமா பொண்ணு டீச்சரா இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் பண்ற ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து என் மகளை குறிச்சு எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கு பிரதர். அவ வந்து ஒரு ஜாப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது கொஞ்சம் கூட எதுவுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். எந்த நேரமும் செல்போன்லயே இருக்கிறான். நைட்டு 1 மணி வரைக்கும் செல்போன்லயே இருக்கிறா, என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆண்டு ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. நான் அதை தைரியமா நான் சொல்லிட்டேன். எப்பவுமே நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆவியானவர் அன்னைக்கு உணர்த்தினாரு. நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் சொல்ல தீமோத்தேயை பார்த்து, சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் தைரியமா என்னுடைய வார்த்தைய சொல்லு இல்லையா? எவ்வளவு அழகா அந்த அப்ப அது சொல்லும் போது நான் சொன்னேன், பிரதர் நீங்க நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க, ஆவியானவர் எனக்குள்ள அந்த கேள்வி கேட்க சொல்றாரு. நீங்க எத்தனை மணி வரைக்கும் செல்போனு பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவருக்கு ஃபேஸ் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், உடனே அவங்க ஒய்ஃப் பிடிச்சுக்கிட்டாங்க. பிரதர் நீங்க கேளுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி பிரதர் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், அவரு பொண்ணு 1 மணி வரைக்கும் நோண்டா, இவர் 2 மணி வரைக்கும் நோண்டுறாரு. பின்ன நம்ம சொல்றோம் இல்லையா, நான் வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற பேப்பர் டீச் பண்றேன் பிரதர். ஓகே, அப்போ இந்த லீடர்ஷிப்போடைய ஒரு அழகான டெஃபினேஷன் திரும்ப நான் பிள்ளைங்களுக்கு சொல்றது, எனக்கே நான் சொல்லிக்கிறது, லீடர் இஸ் ஒன் ஹூ நோஸ் த வே, ஷோஸ் த வே அண்ட் கோஸ் த வே. ஓகேயா, இதுதான் வழின்னு காட்டு. ஓகேயா, முதல்ல வழி என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ, இதுதான் வழின்னு மற்றவங்களுக்கு காட்டு. நீ அந்த வழியில போன அப்படின்னா நீ செய்தால் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளே, ஏன்னா நல்ல பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது, பட் எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு நீங்க அந்த கர்த்தருக்கு பயந்து நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு சீக்கிரம் நீங்க இது பண்ணணும், நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி அன்னைக்கு ஜெபிச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 9 மணிக்கெல்லாம் அவங்க ஜோம்பிட்டு படுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கால சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நிச்சயமா நீங்க இதை சொல்லும் போது எனக்கு தோணுது பிரதர், நேரம் சமைக்கியம் வாய்த்தாலும் வாய்க்காதே போனாலும் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, இறைவனுடைய வார்த்தைய வந்து விதை போல நம்மள விதைக்க சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விதை வந்து நல்ல நிலத்துல விழுந்த விதை எப்படி பலன் கொடுக்குது? எவ்வளவு 60ஆக 70ஆக 80ஆக 100 எல்லா இடத்துலயும் இல்ல. ஓகேயா, சோ நல்ல விதையா இருந்தாலும் நல்ல நிலமாக இருந்தாலும் அதுல விழுந்த விதை 60%, 70%, 80% அப்படிதான் கொடுக்குது. ஓகேயா, 100% கொடுக்கறது 100% கொடுக்கறது இருக்குது. ஆனா நமக்கு அந்த என்ன, அந்த முள்ளுகள்ல விழுகிற விதை, கற்பாறைகள்ல விழுகிற விதை, நீங்க சொன்ன மாதிரி நல்ல நிலத்துல. ஆனா எனக்கு வந்து ஒரு ஆசிரியரா அது வந்து எப்படிப்பட்ட நிலம், அந்த மனிதன் அந்த வாலிப பையனுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலம்ங்கிறது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அப்போ அது வந்து முள்ளா, வழியோரம் விழுந்ததா, பாறையா, வெறும் 50% விளைச்சல் கொடுக்கிற நிலமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து மிகுந்த பயத்தோட கூட இறைவனுடைய வார்த்தையை எடுத்து விதைக்கும் போது எந்த இடத்துல விளைச்சல் கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த இடத்துல விளைச்சல் கொடுக்கும். அந்த விசுவாசம் என் மனசுக்குள்ள இருக்கணும் விதைக்கும் போது.
ஐயோ நான் ஒரு வாட்டி சொன்னேன் 2 வாட்டி சொன்னேன், அவங்களுக்கு அது பயன்படுமா பிரயோஜனப்படுமா அப்படின்னு யோசிக்காம முதல் முறை விதைக்கிற ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது என்னவா மாறணுங்கிறது அவர் கையில இருக்கு. அதனால நான் அதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய சிந்தை எனக்கு இல்லை. இப்போ நீங்க நிறைய ஜனங்களை போய் பாக்குறீங்க, பார்க்கும்போது அவங்க கிட்ட விதைக்கும் போதே ஐயோ இந்த விதை நான் இந்த இடத்துல விதைக்கிறது பயன்படுமா பயனற்று போகுமா அப்படின்னு நினைச்சிட்டே உங்களால விதைக்க முடியுமா? அப்படி நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு ஹோப் இருக்கிறதையும் காட்டிலும் ஒரு ஃபெய்த் இருக்கிறத காட்டிலும் அவரை ரொம்ப அதிகமா நம்புவேன். ஒரு விதத்தை ஒரு வசனத்தை பார்க்கலாம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பச்சைதெல்லாம் இருப்பதே நல்ல. நம்ம விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறாருல, அப்போ நம்ம இந்த விசுவாசத்தோடு கூட அந்த நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போக மாட்டேன், ஜோம் பண்ணுவேன். இந்த குடும்பத்திற்கு இந்த மகளுக்கு இந்த வார்த்தையை விதைச்சிருக்கிற ஆண்டவரே, அது நல்ல நிலத்துல விழுந்த விதையாக 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். எக்ஸாக்ட்லி. சோ நம்ம வந்து விதைக்கும் போதே ஜெபத்தோடு கூட அதை விதைக்கும் போது, பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் போது ஜெபத்தோட கூட அந்த அறிவுரை சொல்லும். அதுதான் இப்ப என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப வந்து ஏதோ நான் 1 நிமிஷமும் நான் செய்தி சொல்ல முடியும், 5 நிமிஷமும் சொல்ல முடியும், ஒரு 10 நிமிஷமும் சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு ரைஸ் வைக்கிறீங்க ஒரு பாத்திரத்துல, அது 5 நிமிஷத்துல வெந்தா எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது. 10 நிமிஷத்துல அதுக்குன்னு ஒரு குறிக்கப்பட்ட டைம் இருக்கு, நேரம் இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வார்த்தையை விதைக்கும் போதே நல்ல ஆழமா நல்ல இன்னொரு முறை அவங்க அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். நல்லா ஆழமா சத்தியமா நான் விதைக்கும் போது அது கிறிஸ்துக்குள்ள அது 30, 60, 100 பலன் கொடுக்குது. நீங்க இது சொல்லும் போது எனக்கு ஒரு நம்ம கிச்சன்ல சமைக்கிற ஒரு மனைவியா ஒரு அம்மாவா எனக்கு ஒரு கருத்து சொல்லணும் போல இருக்கு. கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் அந்த அந்த அரிசி வந்து சீக்கிரமா வெந்துடணும், வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பிஸியான லைஃப்ல இருக்கிறதுனால அந்த அரிசி வந்து சீக்கிரமா அடுப்புல வச்சா வெந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க சீக்கிரமா அதை களைஞ்சு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நாங்க அடுப்புல ஏத்துறோம். வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, அந்த சோக்கிங் பீரியட் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க அவசரமா பண்ணி தீய குட்டி வச்சீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ நம்ம ஒருத்தர் கிட்ட வாலிப பிள்ளைங்க கிட்டயே இறை வார்த்தையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள அந்த சோக்கிங் பீரியட் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிச்சு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த வாலிப பிள்ளைங்களுடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த ஜெபம் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் நிச்சயமாக எல்லா இதயங்களையும் 100% விளைச்சல் கொடுக்கக்கூடிய இதயங்களாய கர்த்தரால நிச்சயமா மாற்ற முடியும். ரொம்ப சந்தோஷம். நீங்க இதயம் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நல்ல ஒரு வார்த்தை, நம்ம இருதயத்தை வந்து காத்து கொள்ளணும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி நீதிமொழிகள் 4:23. அப்ப நம்ம எல்லா காவலோடும், இன்னைக்கு வந்து மாம்சம் பலவீனமானதுதான். அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மளை பாதுகாத்து கொள்ளும். ஒரு ஆபத்து வருதா, அந்த ஆபத்துல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஒரு வியாதியில இருக்கிறோம், கேன்சர் வியாதியில இருக்கிறோம், இல்ல மரண பிடியில இருக்கிறோம், அப்ப அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஜெபிச்சு அதுக்கு வார்த்தை இருக்குது. கடன் பிரச்சனையில இருக்கிறோம், இன்னைக்கு எத்தனையோ பலவிதமான கஷ்டங்களோட கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நோய்களோட கூட வாழ்ந்துருக்காங்க. ஸ்கின் அலர்ஜி பாருங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்குது, தலைமுடி சின்ன வயசுலயே அவங்களுக்கு கொட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ சோர்ந்து போக கூடாது. அப்போ ஆண்டவரோட கூட இருக்கும்போது தேவனுடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது அப்படின்னு சொன்னா, எனக்கு நடக்கிற சில விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளியில போய் அதுக்கான ரீசனையோ மருந்தையோ மாத்திரையோ ஆலோசனைகளையோ தேடாம எனக்குள்ள எது வந்து மிஸ் அலைன்டா இருக்கு, தேவனோட இணைஞ்சு பயணிக்காத ஒரு 2 ரயில் தண்டவாளங்கள் ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு சீரா இருந்தாதான் அதுல ட்ரெயின் போக முடியும் இல்லையா? சோ என்னுடைய இதயமும் கடவுளோட இதயத்தோடு கூட அலைன்டா எது
மிஸ் அலைண்டா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேனே. ஆனால் என் தலையில் இருக்க ஒரு முடி கூட தேவ சித்தமின்றி தரையில் விழாது. எனக்கு எந்த ஒரு உபத்திரவும் தேவனுடைய சித்தத்தின்படி அனுமதிக்கப்படும். அப்படி அனுமதிக்கப்படுகிற உபத்திரவங்கள்ல இருந்து அவரே என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். இப்ப நம்ம பெர்ஃபெக்ட்டா எல்லா விஷயத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. இப்ப நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா விஸ்டம், ஞானம் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. நீதிமொழிகளை 2:6 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாய் நின்று அறிவு புத்தி வரும் என்று சொல்லுது. அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல மற்ற ஃபேமிலியா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, திணிப்பதற்கு முன்பதாக, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ரொம்ப இந்த ஞானம் முக்கியம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை பிரசங்கி 10:10 விதமாய் சொல்கிறது, ஒரு இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் ஒரு காரியத்தை முழுமையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று பிரசங்கி அழகாய் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நமக்கு வந்து என்ன நம்ம சம்பாத்தியம் பண்ணாலும், ஆஸ்திகளை சொத்துக்களை நம்ம எவ்வளோ நம்ம சம்பாத்தியம் பண்ணாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஸ்டம், ஞானம் ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல அத சொல்றாரு, நீ எதை சம்பாத்தியம் பண்ணாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாத்தியம் பண்ணு. நீ எதை சம்பாத்தியம் பண்றியோ நீ என்ன பண்ற? ஞானத்தை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நீ எதை சம்பாத்தியம் பண்ணாலும் புத்தியை சம்பாதி, ஏன்னா வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருன்னு சொல்லி நீதிமொழிகள் 4:5 அத சொல்றாரு. ஞானம் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பாத்திருக்கீங்களா? வாலிப பிள்ளைங்களை வந்து நிறைய பாத்திருக்கேன். ஏன் நம்ம கலந்துரையாடலே அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு காரியம் வந்து திருமண வாழ்க்கை ஆயத்தமாகறதுக்கு முன்னகுட்டி தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம விழுந்துகிட்டு, எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு இதா இருக்குது, சுயசித்தம் இல்லையா, அது சுயசித்தத்துக்கு விழுந்துகிட்டு ஒரு 2 years 1 years ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஏன் இது தப்பாச்சு, ஐயோ எனக்கு யாராவது சொல்லி டைவர்ஸ்க்கு இவன் பாருங்க. நிறைய பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்படுது, இன்னைக்கு டைவர்ஸ்ன்னு போனா கிறிஸ்தவங்கள் மத்தியில தான் அதிகமா இன்னைக்கு டைவர்ஸ் இருக்குது. அப்ப பாருங்க, ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா நம்ம ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசித்து எந்த பிரயோஜனம் இல்ல. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படி நிறைய கடந்து வந்திருக்கேன். என் அனுபவங்களை சொல்லணும்னா அதுக்கு நேரம் காணாது. நான் இன்னைக்கு இப்போ சமீபத்துல என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணம் ஆன போது நான் பெற்ற ஞானத்தை வந்து என் பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, திருமணமான புதுசுல வந்து அந்த ரொமான்ஸ், அந்த ரொமான்டிக்கா எனக்கு அவனுக்கு நானு அப்படிங்கிற அந்த இதுல வந்து அடுத்த அந்த குழந்தைகள், குடும்பம் அப்படிங்கறத கூட எட்டி யோசிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொமான்ஸ் இருக்கிற அந்த பீரியட்ல நம்ம வந்து சில நேரத்துல ஞானத்தின் குறைவாக பேசுகிற சில வார்த்தைகள், எடுக்கிற தீர்மானங்கள், சாப்பிடுகிற உணவுகள் கடைசியில வந்து நம்மளோட ஜெனரேஷன்ஸை பாதிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அதனால ஃபைனலா வந்து இந்த ஹனிமூன் பீரியட், ரொமான்டிக் பீரியட்ங்கிறது வந்து சொற்ப காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கட்டி எழுப்புகிற தேவ குடும்பம், அந்த பரிசுத்த குடும்பம் தான் வந்து காலத்துக்கும் நிக்க போகுது அப்படிங்கறத மனசுல வச்சு ஞானத்தோடு பேசி, ஞானத்தோடு காரியங்களை தீர்மானிச்சு, ஞானத்தோடு உணவுகளை உண்டு உங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கறத அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். எதுல இருந்து சொன்னேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில இருந்து நான் சொன்னேன். எனக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் வேத வார்த்தையின் மூலியமாக நம்ம சொல்லலாம். பட் அது வந்து பிரசங்க மாதிரி ஆயிரும். அதனால எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு வசனம் அழகா இருக்குது, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இல்லையா? அப்போ அதே போல
எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம உடனே அதை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நிச்சயமா அதனால எல்லா காவலோட நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும். கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நிச்சயமா. வாலிபன் வந்து தன் வழி எதை சுத்தனம் பண்ணுவான்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி. வசனத்தை வச்சுதான் நம்ம தொடங்கினோம் பிரதர். ஆமா. இப்ப அந்த வசனத்தை வச்சேதான் நம்ம இத முடிவுக்கும் நம்ம கொண்டு வர்றோம். ஒரு வாலிபன் தன்னுடைய வழிகளை வந்து எதனால அவன் சுத்தம் பண்ண முடியும், எப்படி அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது நண்பர்களின் வழியாகவோ, வெறும் பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைகளின் வழியாக மாத்திரமோ, இல்ல ஆசிரியர்கள் மட்டும் கொடுக்கிற ஆலோசனைகளின் வழியாக மாத்திரமோ மட்டும் இல்ல. அவங்க எல்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகள் தான். ஆனா பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்குமே பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது பைபிள் தான். சோ செகண்டரி சோர்ஸ் தான். அதை கேட்டு நமக்கு புத்தி சொல்லுகிற பாதிரிமார்களும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் செகண்டரி சோர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பிரைமரி சோர்ஸோட கனெக்டட் ஆயிட்டோம்னா நம்மளே வந்து நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராத மரத்தை போல நம்ம இருக்கும்போது நம்ம பக்கத்துல நடப்பட்ட நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்களும் செழுமையாதான் இருப்பாங்க இல்லையா? சோ வாலிபன் தன்னுடைய இதயத்தை காத்துக் கொள்றதுக்கு ஒரு மரம் அழகா நல்லா வருது. அது நல்ல உங்களுக்கு உரம் போட்டு வர்றது இருக்குது, உரம் போடாம வருது. அதுக்கு டைம் காத்திருக்கணும். நிச்சயமா. இப்போ நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதே போல அது காத்திருக்கும் போது அது அழகா இருக்கும். ஏற்ற காலத்துல அது நல்ல பசு. அதுல உரமும் போட்டு காத்திருக்கிறது. உரம் என்பது அவருடைய வார்த்தை. நல்லா இருக்குல்ல? நீரையும் ஊற்றி நல்ல உரமும் போடும்போது நம்ம மட்டும் பலன் கொடுக்க மாட்டோம், நம்மோடு இருக்கிற மற்றவர்களும் பலன் அடைவார்கள். இதுக்கு தானே உன்னுடைய தேவனை நேசி பிறரை நேசின்னு 2 கட்டளைக்குள்ள அழகா இயேசு அடக்குறாரு இல்லையா? சோ இன்னைக்கு தேவனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் வேதத்தின் வழியாக. அது போல தன்னைத்தான் நேசிக்கிறது போல அயலானையும் நேசிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல நண்பர்களாக நம்மளே மாறிடுவோம். நண்பர்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளே நல்ல நண்பர்களா இருக்கும்போது நம்மை தேடி வருகிறவர்கள் எல்லோரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பிரதர், இவ்வளோ நேரம் இந்த பயனுள்ள கலந்துரையாடலை வந்து ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், தந்தையின் ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்ம கூட இருந்து வழி நடத்தினார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தேவனுக்காக நம்ம செய்யற ஒரு சின்ன காரியம் கூட மறக்கப்படுறது இல்லை. இன்னைக்கு நானும் காலேஜ் முடிஞ்சு பயங்கர டயர்டா தான் வந்தேன். நீங்களும் அதிக தூரம் பயணப்பட்டு தான் வந்தீங்க. இன்னைக்கு நம்ம சேர்ந்து தடைகளை எல்லாம் உடைச்சு நமக்கு இத வாய்க்க பண்ணிருக்கிறாரு கடவுள். சோ இத அநேகருக்கு அவர் கொண்டு போகும்படியாகவும் பேரண்ட்ஸும் வாலிப பிள்ளைங்களும் கூட இதை கண்டு கேட்டு பயனடையும்படியாகவும் கடவுள் இதை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இத செய்யணும்னு ஆவியானவரால் ஏவப்பட்டு எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்து நாளைக்கு என்னுடைய 29வது திருமணம் முடிந்த ஆண்டை நான் வந்து கொண்டாடுறேன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த வீடியோவை பிரதரோட சேர்ந்து பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் ஹேப்பி. Thank you so much brother. Thank you so much. 29 முடிஞ்சு 30க்குள்ள 29 ஆண்டுகள் முடியுது. நெக்ஸ்ட் இயர் 30th. சரி, ஒரு முழுமையான ஒரு இதுக்குள்ள நிச்சயமா இதுல வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அவருடைய ஞானத்தின் படியும் அவருடைய வழி நடத்துதலின் படியும் நடந்த நாங்க இன்னைக்கு 30 ஆண்டுகளை எட்டி பிடிக்கிறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு சாட்சியா தேவன் வந்து உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்காக நீங்க எழுந்து பிரகாசிக்க போறீங்க. எழுந்து பிரகாசி ஒளி உன்னிடத்தில் வந்தது, ஏசாயா 60:1 சொல்லப்படுது போல நீங்க எழுந்து இனி பிரகாசிக்க போறீங்க. ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க போறீங்க. உங்களுடைய பிரகாசத்துல ஜாதிகளும் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வர போறாங்க. கர்த்தர் உங்க ரொம்ப உயர்த்துவா. Thank you brother. Thank you so much. கடவுளுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Thank you. God bless you. God bless you all. Thank you.